அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியானங்களின் மூலமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புத்தகத்திலே 38ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்போ விழுவான், தாவீதுக்கு எப்போ ஒரு தவறான காரியம் நடக்கும் சந்தோஷப்படலான்னு, இல்லை தாவீதை எப்படி விழத்தள்ளலாம். 2 வசனத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் அநேகர். தாவீதை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் இவன் எப்போ சாவான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட பல நேரங்களில் அலுவலகத்தில் உங்களை சுற்றி பல மக்கள் உங்களை பரிகாசம் பண்ணி, பலர் உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு முன்னால் கொண்டு வந்து எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணணும். எந்த முகாந்திரமும் இருக்காது, நீங்கள் அவங்களுக்கு எதுவும் செய்திருக்க மாட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கும். இப்படி நடக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அது இயல்பு. ஏன்னா நான் ஒருத்தருக்கும் தப்பாக பண்ணலையே, எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன், ஏன் என் மேலே இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நொந்து போகிறோம். என்ன செய்யுதுன்னு தெரியாமல் போயிடுறோம். மெதுவாக நம்ம ஆஃபீஸில் உள்ள பியூனு இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, நேற்று மேனேஜர் என்னை பற்றி என்ன சொன்னார், இப்படியே இந்த விஷயங்களில் நம்ம தலையிட்டு உள்ள நிம்மதியெல்லாம் போயிடுது. தாவீது சொல்கிறாரு, அப்படி பிரச்சனை வரும் பொழுது நான் செவிடனை போல, காது கேளாதவனை போல இருக்கிறேன், ஊமையனை போல, வாயில் பதில் இல்லாதது போல நான் ஊமையனா அப்படியே அமைதியாக இருக்கிறேன். ஏன்னா நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவர் எனக்கு மறு உத்தரவு தருவார். எத்தனை சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த 40 ஆண்டு காலமாய் நாங்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்த அந்த காலத்திலும், இன்றைக்கு ஓய்வு பெற்ற இந்த காலத்திலும், இந்த 40 ஆண்டு காலமாக எத்தனையோ அனுபவங்களை சொல்லலாம். கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது பல நேரங்களில் ஊமையனை போல, செவிடனை போல நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஐந்து செய்வார். அவர் ஒரு நல்ல மறு உத்தரவு தந்து அவருக்கு காத்திருக்கிற நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவார். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.